சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இல்லை மன்னா, தங்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்பதே அவர் எண்ணம். இருப்பினும் எப்போதும் ஒன்று மூழ்கிவிடவில்லை. தாங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படியே அவரை நடக்க செய்வது என் பொறுப்பு. இருங்குவேளை மடக்குவதற்கு முன் நானும் பாண்டிய நாட்டு தளபதியை சந்திப்பது நல்லது. பாண்டிய நாட்டு ஒற்றன் கூட என்னை சந்திப்பதாக முத்துநகையிடம் கூறியிருக்கிறான். அதுபோலவே தளபதியை சந்திப்பதும் முக்கியம் என்று கருதுகிறேன். அதற்கென்ன, இப்போதே நான் புறப்படுகிறேன். படை வரும் வழியிலேயே தளபதி மணிமாறனை சந்தித்து தங்களிடம் அழைத்து வருகிறேன். இருவரும் கலந்து பேசி ஆக வேண்டியதை செய்யுங்கள். அதுவே நலம் புலவர் பெருமானே. தாங்கள் உடனே புறப்படுங்கள். தாங்கள் போனால்தான் அவர்களிடம் விளக்கமாக பேச முடியும். இல்லையேல் எனக்கு ஆணையிட சோழன் யார் என்று கேட்டாலும் கேட்டு விடுவார். அரசே, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். எனக்கு நேரே தங்களை பற்றி ஒருவன் அப்படி பேசிவிட்டு உயிரோடு தப்பி விடுவானா? நான் கற்ற தமிழ் ஆலையே அவனை கொன்று விடுவேன். மகிழ்ச்சி புலவர் பெருமானே. விரைவில் தளபதி மணிமாறனுடன் வந்து சேருங்கள். அரசே, ஒரே ஒரு வேண்டுகோள். கூறுங்கள் புலவர் பெருமானே. என் முத்துநகை மீண்டும் இங்கு வந்தால் நான் வரும் வரை எங்கும் போக விடாதீர்கள். இங்கேயே இருக்க செய்யுங்கள் மன்னா. அவள் முகத்தை நான் காண வேண்டும். கவலைப்படாதீர்கள், நிச்சயம் இருக்க வைக்கிறேன். புறப்படுங்கள் புலவர் பெருமானே. வருகிறேன் மன்னா. நல்லது. தளபதியாரே. தாங்களா? தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நான் வந்து உங்களை சந்தித்திருக்க மாட்டேனா? தாங்கள் இவ்வளவு தூரம் வர வேண்டுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டும் என்று தோன்றியது. அதை பற்றி சொல்லக்கூடியவர் தாங்கள் ஒருவர் மட்டும்தான். அதே நேரம் நான் அதை பற்றி உங்களிடம் கேட்டேன் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பினால் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழும்பும். அதனால்தான் நானே இங்கு வந்தேன். தாங்கள் என்னை தேடி வந்தது என் பாக்கியம். அத்தோடு தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை நினைத்து மகிழ்கிறேன். என்ன கேட்க வேண்டுமோ கேளுங்கள். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிந்த அளவிற்கு சொல்கிறேன். புலவர் காரிக்கண்ணனாரின் மகள் முத்துநகை இங்கு வருகிறாளா? ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? ஆமாம், அவ்வப்பொழுது ஆண் வேடத்தில் வந்து மன்னரை சந்திக்கிறாள். அவரிடம் ஏதேதோ பேசிவிட்டு செல்கிறாள். ஏன் வருகிறாள், என்ன பேசுகிறாள் என்பது ரகசியமாக இருக்கிறது. அதை பற்றி நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன். மன்னர் அவளுக்கு இந்த அளவிற்கு உரிமை கொடுத்திருப்பதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எப்பொழுதும் எதையும் யோசித்து செய்யும் மன்னர் இப்பொழுது இவள் விஷயத்தில் ஏன் இப்படி இருக்கிறார் என்று புரியவில்லை. அவளுக்கு அதிக உரிமையை கொடுத்து விட்டதால் அவள் என்னையே மிரட்டி பார்த்தாள். அவள் உங்களை மிரட்டினாளா? எதற்காக? ஒரு நாள் இரவு திடீரென்று வந்து என்னோடு 100 வீரர்களை அனுப்புங்கள் என்றாள். அது முடியாது என்று சொன்னதற்கு என்னை பற்றி மன்னரிடம் புகார் அளிக்கப் போவதாக கூறினாள். எதற்காக 100 வீரர்களை கேட்டாள்? அவள் வீட்டில் இருங்கோவேள் இருப்பதாகவும் அவனை பிடிப்பதற்காக 100 வீரர்கள் வேண்டுமென்றாள். நானே 100 வீரர்களுக்கு சமம் என்று அவளுடன் சென்றேன். அங்கு இருங்கோவேள் இருந்தானா? இல்லை. அவள் செய்த காரியத்திற்காக அவளை கடுமையாக எச்சரித்து விட்டு வந்தேன். அதற்கு பிறகு அவள் இங்கு வந்தாளா? இல்லை. அதற்கு பிறகு அவளை நான் பார்க்கவே இல்லை.
சரி, இனி அவளை பார்க்க நேர்ந்தால் மன்னரை சந்திக்க அனுமதி கொடுக்க வேண்டாம். அவளை தடை செய்யக்கூடாதென்று மன்னரே கூறியிருக்கிறாரே. மன்னரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவரிடம் எப்படி பேசி சரி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். உத்தரவு. பெருமா. மன்னா, அமைச்சர் எங்கே? இங்கேதான் இருக்கிறேன் மன்னா. மன்னா, ஏன் இவ்வளவு பதட்டத்தோடு இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. நாம் கொடுங்கோலிடம் கொடுத்து அனுப்பிய மடல் பறிக்கப்பட்டு விட்டது. என்ன? கொடுங்கோல் கொல்லப்பட்டான். என்ன என்ன சொன்னீர்கள் மன்னவா? மிக சிறந்த வீரனான அவனை எதிர்த்து நின்று யாராலும் வெல்ல முடியாதே. உண்மைதான் அமைச்சரே. அவன் கண்முன் நின்று போரிட்டிருந்தால் ஒருபோதும் அவனை கொண்டிருக்க முடியாது. அப்படியானால் எங்கேயோ மறைந்திருந்து அவனை அம்பெய்து வீழ்த்தி விட்டார்களா? அதுவும் இல்லை. நமது வீரர்களைப் போலவே அங்கு சென்ற ஒருவன் நயவஞ்சகமாக அவனது வாளை பறித்து அவனது வாளாலே அவனை குத்தி கொன்று விட்டான். கொடுங்கோ, என்னை ஒரு கணமும் பிரியாமல் தொடர்ந்து வந்த உன்னை நானே பிரித்து அனுப்பி வைத்தேனே. உன் பெயர்தான் கொடுங்கோலை தவிர நீ செங்கோலாக அன்பின் வடிவமாக இருந்து எனக்கு சேவை செய்தாயே. மன்னா, அவன் சடலம் காட்டில்தான் கிடக்கிறதா? என்ன அமைச்சரை இப்படி கேட்டுவிட்டீர்கள்? கலங்காத தங்கள் நெஞ்சம் சற்று சலனமுற்றதால் நான் என் கடமையை நிறைவேற்றுவேன் என்பதிலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டதா? கொடுங்கோலுக்கு நேர்ந்ததை அறிந்த பிறகு அவனது சடலத்தை அப்படியே விட்டுவிட்டு வருவேனா? அதை கொண்டு வந்து நான் காட்டில் முறைப்படி அடக்கம் செய்துவிட்டுதான் வருகிறேன். மன்னித்து விடுங்கள் மன்னவா. நான் ஒரு கணம் கலங்கி போனேன் என்பது உண்மைதான். கல்லுக்குள் ஈரம் என்று தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா? அப்படி கல் போன்ற என் மனதிலும் இத்தகைய ஈரம் இருக்கிறது என்பது எனக்கே இப்போதுதான் புரிகிறது. அதனால்தான் கொடுங்கோலிடமிருந்து பறிக்கப்பட்ட மடல் என்னவாயிற்று என்பதை தாங்கள் இன்னும் கேட்கவில்லை போலும். ஆம் மன்னவா, அதைக் கொண்டுதானே பாண்டியன் படையெடுப்பை தடுக்க வேண்டும் என்று கூறினீர்கள். அதற்காகத்தானே செழியனிடமிருந்து அப்படி ஒரு மடலை எழுதி வாங்கினீர்கள். எதிரி அதனை கொண்டு போய் விட்டான் என்றால் நாம் திட்டமெல்லாம் வீணாகி விடுமே. செழியன் மறுபடியும் அப்படி ஒரு மடலை எழுதி தருவானா? எழுதி தரமாட்டான். நான் அவனை சாமர்த்தியமாக ஏமாற்றி எழுத வைத்தேன். அதன் பிறகு நான் அவனை ஏமாற்றி எழுத வைத்தேன் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இனிமேல் சென்று கேட்டால் அவன் உயிரை தந்தாலும் தருவானே தவிர மடலை எழுதி தரமாட்டான். அவன் அப்படி எழுதி தர வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியானால் அந்த மடல் இப்பொழுது என்னிடம்தான் இருக்கிறது. எப்படி? அதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம். பாண்டியர் படை புறப்பட்டு பாதி வழி வரை வந்துவிட்டது. உடனே இந்த மடலை அனுப்பி அவர்களை தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இந்த முறை மடலை தந்து அனுப்பும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் காடவனை அழைத்து வர சொல்லியிருக்கிறேன். மாமன்னர் வாழ்க. விருமா, மடலை காடவனிடம் கொடு. காடவா மன்னா, இந்த மடலை நீ மிகவும் எச்சரிக்கையாக எடுத்து செல்ல வேண்டும். பாண்டியரின் படையை அடைந்து அதன் தளபதியிடம் தர வேண்டும். அதன் பிறகு அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். ஆணை மன்னா. செல்லும் போது சில வீரர்களையும் கூட அழைத்துச் செல்ல வேண்டும்.
காட்டை கடக்கும் வரை அவர்கள் உன் கூட இருந்தால் போதும். அதன் பின் நீ தனியாகத்தான் செல்ல வேண்டும். அப்படியே செய்கிறேன் மன்னா. அமைச்சரே, கொடுங்கோல் போரிலேயே தன் உயிரை இழக்கவில்லை என்றாலும் மன்னருக்காகவே அவரது பணியை நிறைவேற்றும் முயற்சியிலேயே தன் உயிரை பலி தந்தான் என்பதை மன்னர் நினைவு கூறினார். நமது போருக்கு அவன் களபலியாக தன் உயிரை தந்துவிட்டான் என்றார். களபலியா? நமது மன்னர் கொடுங்கோலின் மரணத்தை களபலி என்றா கூறினார்? ஆமாம் அமைச்சர் பெருமானே. விருமா, களபலி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? தெரியாது அமைச்சரே. ஒரு போரிலே வெற்றி பெற நினைப்பவர்கள் தங்களில் ஒருவனை தாமே பலியிடுவதுதான் களபலி. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தாங்கள் வெற்றி பெறுவதற்காக அர்ஜுனனின் மூத்த மகனான அரவானை களபலி தந்தார்கள் என்று கதை சொல்வார்கள். ஆனால் இங்கு நம் கொடுங்கோலை நம்மை சேர்ந்த ஒருவரை பலி கொடுத்தார் இல்லையே. நம் வெற்றிக்காக நம்மில் ஒருவனையா பலி கொடுப்போம்? இல்லையே. யாரோ ஒரு எதிரி கொடுங்கோல் நாம் தந்த மடலை கொண்டு செல்கிறான் என்று தெரிந்ததால் அதை பறிப்பதற்காக இவனை கொன்றுவிட்டான். அந்த எதிரி கொடுங்கோலின் எதிரே வந்து நின்று போர் புரிந்திருந்தால் அவனது உயிரை அவ்வளவு எளிதில் பறித்திருக்க முடியாது. எப்படியோ அவனை ஏமாற்றிதான் இதை செய்திருக்க முடியும், அல்லது மறைந்திருந்துதான் இவனை கொண்டிருக்க வேண்டும். கொடுங்கோலின் கழுத்தில் வாள் பாய்ந்துதான் அவன் இறந்திருக்கிறான். என்ன? கழுத்தில் வாள் பாய்ந்ததா? அப்படியானால் அந்த எதிரி மிக அருகில் இருந்துதான் இதை செய்திருக்க வேண்டும். அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்கிறது அமைச்சரே. இது எப்படியானால் என்ன? கண்ணை இமை காப்பது போல் காத்திருந்தவன் இன்று மாண்டு விட்டான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வீரனை நாம் இழந்து விட்டோமே. மெய்காப்பாளன் என்றால் என்ன பொருள்? மெய் என்ற இந்த உடம்பை காப்பதுதானே. கொடுங்கோல் உண்மையான மெய்காப்பாளனாக விளங்கினான். அவன் பிரிவை என்னால் தாங்கவே முடியவில்லை. விருமா, இந்த காடு இத்தனை நாட்களாக நமது கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. இன்று நடந்திருப்பதை பார்த்தால் இந்த காடு இப்போது நம் வசத்தில் இல்லை என்றல்லவா தோன்றுகிறது. அப்படி நினைக்காதீர்கள். இந்த ஒரு சம்பவத்தை வைத்து காடே நம் கையை விட்டு மாறிவிட்டது என்று நினைக்க தேவையில்லை. அப்படியானால் இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? எதற்காக நாங்கள் உன்னை படை தலைவனாக நியமித்தோம்? இந்த காட்டிலெங்கும் எந்தவித அசம்பாவிதமும் நிகழாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? உன்னுடையதுதானே. நீ உன் கடமையை சரியாக செய்யாததால் தானே இப்படியெல்லாம் நடக்கிறது. என்னால் இயன்ற வரை எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படியெல்லாம் எனக்கு சமாதானம் சொல்லாதே. நீ ஏற்றுக்கொண்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்றியிருந்தால் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்காது. நமது மன்னர் என்னை மட்டும் நம்பி இந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. உன்னை போன்ற வீரர்கள் ஒவ்வொருவரையும் நம்பித்தான்
இந்த பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிலும் உன் மீது மிகவும் நம்பிக்கை வைத்துதான் படைத்தலைவன் என்ற பெரும் பொறுப்பை உனக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மன்னருக்கு நீ விசுவாசமாக இருக்க வேண்டாமா? அவர் தந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டாமா? மன்னரிடம் நான் விசுவாசமாகத்தான் இருக்கிறேன். நான் சொல்வதை அவர்தான் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். விருமா, என்ன எதுவுமே பேசாமல் ஏதோ சிந்தனையில் மூழ்கிவிட்டாய்? ஏதோ நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துவிட்டது. இனிமேலாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழாமல் பார்த்துக்கொள். காட்டின் நாலாபுரமும் நமது வீரர்களை நிறுத்தி கண்காணிப்பதற்கு ஏற்பாடு செய். அப்படியே செய்கிறேன். மற்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ குறிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள். தாமரை இருக்கிறாளே, அவள் இன்னும் விளையாட்டு பெண்ணாகவே இருக்கிறாள். மிடலை குற்றத்தின் இளவரசியாக இருந்தவள் நாட்டை இழந்து காட்டிற்குள் வந்து மறைந்து வாழும் நிலையில் இருக்கிறோம் என்று அவளுக்கு புரியவே இல்லை. தாங்கள் சொல்வது உண்மைதான் அமைச்சரே. நான் கடுமையாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவளை மாளிகையை விட்டு எங்கும் போக முடியாமல் தடுத்து விடலாம். ஆனால் எனக்கு மனம் வரவில்லை. அவளுக்கு இருக்கும் ஒரே மகிழ்ச்சி அடிக்கடி தோழிகளோடு காட்டிற்குள் வந்து விளையாடுவதும் தாமரை குளத்திற்கு சென்று நீராடுவதும் தான். அதை நான் தடுக்கக்கூடாது என்று கருதுகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடுங்கள். அவள் எங்கு சென்றாலும் கண்காணிக்கவும், அவளுக்கு ஏதும் நேராமல் பாதுகாக்கவும் உரிய ஏற்பாடுகளை செய். அது நம் கடமை. தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன். வீரர்களே, நாம் இப்போது புகார் தலைநகரத்திற்கு 10 கல் தொலைவில் உள்ள பெருவழியில் இருக்கிறோம். அதனால்தான் நான் இன்று இரவு இங்கு பாசறை அமைத்து தங்கலாம் என்று கூறினேன். படைத்தலைவரே, புறப்பட்ட நாள் முதல் ஒரு கணம் கூட நிற்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நம் வீரர்களுக்கு இந்த ஒரு நாள் ஓய்வு மிகவும் அவசியம்தான். அப்போதுதான் நாளை அந்த செழியனை மீட்க நாம் நடத்தப் போகும் போரில் வீரர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். இல்லை இல்லை, என் வீரர்களுக்கு இப்படி ஒரு ஓய்வே தேவையில்லை. ஆனால் இந்த போர் வழக்கமாக நடக்கும் போரை போலல்ல, மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய போர். நம்மை தாக்க ஒரு படை வருகிறது என்று எதிரிக்கு தெரிந்தால் போதும், செழியனின் உயிருக்கு ஆபத்து நேரும். அதன் பின் இப்படி ஒரு போரை நடத்தியும் பயனில்லாமல் போய்விடும். தாங்கள் சொல்வதும் உண்மைதான். நமது மாமன்னர் அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்லி அனுப்பினார். அதனால்தான் நாம் இருங்கோவேல் இருக்கும் காட்டிற்குள் நுழைந்ததும் எப்படி வியூகம் அமைத்து தாக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களிடம் கலந்து பேச தீர்மானித்திருக்கிறேன். போரில் வெற்றி பெறுவதை விட செழியனை உயிரோடு மீட்பது மிகவும் முக்கியம். அவனை ஒற்றன் என்றீர்களே? ஒற்றன் மட்டுமல்ல, காணாமல் போன உங்கள் மகள் முத்துநகையும் கூட. பெண்களுக்கு மகிமையே அவர்களுடைய தலைமுடி தான். ஸோ அந்த தலைமுடியை பாதுகாத்து கொள்வது நம்மளுடைய கடமை. இது ஆண்கள் பெண்கள் இரு பாலருக்கும் இந்த ஹெர்பல் திரிபலா ஹெர்பல் ஷாம்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன்.